each and every word what you have spoken will be imbibed. And thank you so much, ma'am. Southeast Capital, here comes Sangamatamilan. இன்வைட் பண்ண சேர்மன் சார் அண்ட் இங்கே வந்து மீட் பண்ண செக்ரட்டரி மேடம், பிரின்சிபல் மேடம் அண்ட் ஆல் த டீச்சர்ஸ். ஸோ ஐ எம் ஓவர்வெல்ம்ட் பை ஆல் யுவர் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆல் த பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ என்தூசியாஸ்டிக்காக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஐ எம் வெரி மச் ஹாப்பி டு பி ஹியர் பிகாஸ் வி ஆர் கெட்டிங் இன்வைட்டட் டு மெனி பிளேசஸ். அப்படி இருந்தாலும் ஒரு ஸ்கூலுக்கு வர்றது அப்படின்றது ஃபார் மீ இட் இஸ் லைக் ரீவிசிட்டிங் மை சைல்ட்ஹுட். I was there in the crowd some few years back. இப்போ I am standing here. It is all because of only two people. First வந்து என்னோட பேரண்ட்ஸ். இந்த இடத்துல அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் என்னோட இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு, மேலும் வந்து என்னோட வளர்ச்சிக்கோ இல்லை என்னோட படிப்புக்கோ எதுவாக இருந்ததுக்குமே ஃபஸ்ட்டு காரணம் என்னோட பேரண்ட்ஸ். ரெண்டாவது என்னோட எல்லா டீச்சர்ஸ். I scored around some 93% in 10th standard. அப்புறம் 12th வந்து I scored around some 96.5 I think. I still remember the numbers. 1158 I scored in 12th standard. So I see that as number till few moments back. But ஒவ்வொரு டீச்சரும் அவங்க எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி அவங்க எல்லாருக்கும் அவார்ட்ஸ் கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு. ஸோ அந்த மொமெண்ட்ல தான் ஐ ஃபெல்ட் லைக் ஐ ஹாவ் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் மை டீச்சர். எனக்கு யாரெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ வழிநட நன்றி. இது வந்துட்டு உங்களை மாதிரி ஒரு டீச்சர் ஒரு 15 years பேக் 20 years பேக் வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல இருந்து அவங்க சொல்லி கொடுக்குற பாடமும் அவங்க குழந்தைகளை வழி நடத்துறதும் தான் இன்னைக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ஆஃபீஸர்ஸ் அண்ட் இன்னும் என்ன மாதிரி இன்னும் நிறைய யங்கர் ஆஃபீஸர்ஸ் ஆர் தேர். அவங்க எல்லாம் உருவாக காரணமா இருந்தது டீச்சர்ஸ் தான். ஸோ இங்க இருக்கிற ஒவ்வொரு டீச்சருமே வந்து நீங்க கண்டிப்பா வந்து அதுல பெருமைப்பட்டுக்கணும். அண்ட் கல்வி நிறுவனத்தை உருவாக்கினவங்களுமே வந்துட்டு கண்டிப்பா பெருமைப்பட்டுக்கணும். அதாவது ஒவ்வொரு யங்கர் ஜெனரேஷன்ல இருந்து வளர்ந்து இந்த மாதிரி ஒரு பொறுப்பான இடங்களுக்கு மேலும் மேலும் வர்றதுல ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒவ்வொரு ஆசிரியருக்குமே பங்குண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு பெற்றோருக்கும் பங்குண்டு. இங்க இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னோட அம்மா அப்பா அண்ட் என்னோட சின்ன வயசு இதுதான் நிறைய ஞாபகம் வருது. ஸ்கூல்ல வி செலிப்ரேட்டட் ஆனுவல் டே அண்ட் திங்ஸ் அண்ட் ஆல். என்னன்னா இப்போ ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் லைக் எப்பவுமே வந்து படிக்கணும், மார்க் வாங்கணும், அப்பதான் நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல சீட். நான் என்ன மாதிரி டைப் ஆஃப் பர்சன்னா அந்த அழுத்தம் அதோட சேர்ந்து எனக்கு வேற என்ன வந்து ஒரு ரிலாக்ஸ்டான விஷயங்கள் இருக்குமோ அது எல்லாமே எனக்குள்ள இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலைய முதல்ல எங்க வீட்டில் உருவாக்கி கொடுத்தா என்னோட பெற்றோருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம படிக்கிறத வந்து பரீட்சையின் மூலமாகவும் அப்புறம் பாடம் நடத்துறதன் மூலமாகவும் சொல்லி கொடுத்து நம்ம எந்த இடத்துல தப்பு பண்றோம் அப்படின்றது எல்லாமே ஒவ்வொரு வாட்டியும் திருத்தி கொடுத்த ஒவ்வொரு ஆசிரியருக்குமே என்னோட நன்றி. சரி, என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்னோட நேட்டிவ் வந்து சேலத்துல ஒரு கிராமம் இல்லை குக்கிராமம் தான். எங்கள் ஊருக்கு பஸ் எல்லாம் வராது. நாங்கள் ஒரு 2 kilometers அப்போ வந்துட்டு பஸ் ஸ்டாப்க்கு வந்து சைக்கிளில் போகணும். அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி ஸ்கூலுக்கு போகணும். என்னோட பேரண்ட்ஸ் வந்து 10th standard கூட தாண்டலை. என்னோட அப்பா வந்து காவல்துறையில் பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றுட்டாரு. என்னோட அம்மா வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ 2 பேருமே வந்து பெரிய அளவில் ஒரு காலேஜ் போயிட்டு அப்புறம் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஃபோனு, டிவி, பேப்பர் இவ்வளோ அவேர்னஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த காலத்துலலாம். அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க அப்போ எப்படி இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு இவ்வளோ தெரியுது. நீங்கள் அதாவது பெற்றோர் வந்து ஒரு கிராஜுவேஷன் டிகிரிலாம் முடிச்சிருந்தாலும் முடிக்கல அப்படின்னாலுமே கூட இன்னைக்கு வந்து அவ்வளோ செய்திகள் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அதனால உங்களுக்கு தெரியுது சரி என்ன படிக்க வைக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே. ஆனா அதெல்லாம் தாண்டி எனக்கு எங்க அம்மா அப்பா கிட்ட இன்னமும் பிரமிப்பா இருக்கிறது அவ்வளோ தைரியமா அந்த காலத்துல என்னை இந்த அளவுக்கு படிக்க வச்சது, இன்னும் அந்த குக்கிராமத்துல இருந்துகிட்டு. ஸோ
எங்க இருக்கோம், என்ன நம்மளோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறத தாண்டி கல்வி அப்படிங்கிறது வந்து சமுதாயத்துல ஒரு பெரிய சமத்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. எனக்கு பேக்ரவுண்ட் இருக்கணும், நான் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ்ல இருக்கணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ல இருக்கணும், என்னோட நிலைமையில இருக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் உடைச்சு இன்னைக்கு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறது எஜுகேஷன் தான். ஸோ அதனால வந்துட்டு இந்த கல்வின்றது வந்து ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல். இந்த கல்வி வந்துட்டு எனக்கு நல்லபடியாக கிடைச்சதுக்கு, என்னோட பெற்றோர் உறுதுணையாக இருந்ததுக்கு, என்னோட டீச்சர்ஸ் எல்லாமே உறுதுணையாக இருந்ததுக்கு. ஸோ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு காலேஜ் முடித்தேன். காலேஜ் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் அப்போல்லாம் ஒன்றும் தெரியாது என்ன படிக்கணும். சிவில் சர்வீஸ் அப்படின்ற அந்த குடிமை பணி தேர்வுகள்னு சொல்லுவோம், அதில் வந்து எழுதணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் அதெல்லாமே இருந்துச்சு. ஏன்னா அப்பா காவல்துறை எக்ஸாம்ஸ்னு ஒன்று இருக்கு, நம்ம படிக்க வைக்கலாம், டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்றது அவசியம். ஆனால் என்ன டிகிரி படிக்கணும், எங்கே படிக்கணும் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் தெரியாது. இப்போ மாதிரி அப்போ அந்த அளவுக்கு வந்து விவரம் கிடையாது, ஃபோன் இல்லை, பெரிய தொடர்புகள் இல்லை, யார் யார்கிட்ட போய் சந்திக்கணும் அப்படின்றது, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது எல்லாமே இல்லை. ஸோ அப்போ காலேஜ் முடித்தோம். காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சென்னையில் கோச்சிங் எடுத்துக்க ஆரம்பித்தோம் இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு. சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. நம்மளும் படிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நகரத்தில் இருக்கிறவங்க, நகரத்தில் வாழ்கிற குழந்தைகள் மட்டும்தான் வந்துட்டு அந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்க முடியும் அப்படின்றத தாண்டி என்னோட பெற்றோர்கள் வந்துட்டு அந்த கிராமத்துல இருந்தும் நான் வெளியில போய் அவ்வளோ பெரிய தலைநகரத்துல படிக்கிறதுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது அந்த படிக்கிற அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து கோச்சிங் சென்டர்லாம் படிச்சுட்டு இருந்துட்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல இந்த சர்வீஸ் கிடைச்சிது. 2019 ஜூன்ல நாங்கள் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆனோம். இப்போ இந்த கம்மிங் ஜூன் வந்தால் அரௌண்ட் ஒரு 6 இயர்ஸ் 6 வருஷம் பணி வந்துட்டு நிறைவடையுது. இப்போ இந்த இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படின்ற அந்த தேர்வுகளை எழுதி நம்ம இந்த எக்ஸாம்குள்ள வரோம். அனைத்து இந்திய குடிமை பணிகள் தேர்வுன்னு இருக்கு, ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ்னு சொல்லுவாங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், சென்ட்ரல் சர்வீஸ் கமிஷன் நடத்துற அந்த எக்ஸாம், அந்த எக்ஸாம்ஸும் நான் வந்துட்டு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன். ஈவன் லாஸ்ட் செப்டம்பர்ல கூட நான் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதினேன். அது வந்து என்னோட 9th attempt and it was my last attempt. ஸோ அந்த அட்டெம்ப்ட்ல நான் கிளியர் பண்ணலை. அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய செட்பேக்காக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ட்ரையிங் டு ப்ராசஸ், அதுக்கப்புறம் அதை எப்படி கடந்து போகலாம் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னோட என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த 12th வரைக்கும் எல்லாருமே ஈவனா படிச்சுட்டு இருக்கோம். அடுத்தது என்ன படிக்கலாம், எது உங்களுக்கு படிக்க பிடிக்குது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப சூப்பரா தெளிவா தெரியும்லாம் இல்லை. காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் வந்து இதை விட அந்த படிப்புலாம் நல்லா இருக்குமோ அப்படின்றது கூட சில பேருக்கு தோணும். ஈவன் எனக்கும் அந்த மாதிரி தோணி இருக்கு, நம்ம இதுக்கு படிக்காம வேற ஏதாவது படிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணி இருக்கு. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சாலுமே கூட, நம்ம கோச்சிங் போனாலுமே கூட நம்ம இங்க கோச்சிங் போகாம அங்க போயிருந்திருக்கலாம், அந்த மாதிரியும் தோணி இருக்கு. அப்புறம் என்ன, நம்ம சரியா எழுதியிருக்கலாம், நாம தான் சரியா எழுதல, நம்ம கூட படித்த மற்றவங்க எல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம தான் பாஸ் பண்ணல அப்படின்ற அந்த ஒரு இதை சரி பண்ணியிருந்திருக்கலாம், அதை சரி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. இப்போ கூட இந்த 9th attempt வந்துட்டு நான் கிளியர் பண்ணலை. இப்போ கூட வந்துட்டு நம்மளுக்கு எந்த சப்ஜெக்டில் மார்க் போயிருக்கும், நம்ம எதை சரியாக செய்யலை, எதை பண்ணியிருந்திருக்கலாம், இது இப்படி பண்ணியிருந்திருக்கணுமோ, அதை அப்படி பண்ணியிருந்திருக்கணுமோ, நிறைய எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாத்துலேயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல ஏற்படுற வெற்றி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் ஸ்கூல்ல வந்துட்டு நான் 1158 வாங்கினேன், நல்லா படித்தேன், எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அது வந்து அதனால எனக்கு வந்து செகண்ட் தாட் எதுவும் தோணலை, நாம் வந்து வேற ஸ்கூல் படிச்சிருக்கணுமோ அப்படின்லாம் தோணலை. ஆனால் வாழ்க்கையில் நம்ம அடுத்தடுத்து கரியர் வைஸா, அதாவது உங்களோட பணி சம்பந்தமாக நீங்கள் வேற அடுத்தடுத்து நகரும்போது நம்மளுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தின்றது வந்து ஏற்படுறதில்ல. அதுக்கு காரணம் 1 or 2 செட்பேக்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியராக கூட இருக்கலாம்.
அந்த மாதிரி திருப்தி ஏற்படாத போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் இதை பண்ணியிருந்திருக்கலாமோ, அப்படி பண்ணியிருந்திருக்கலாமோ, இதை மாத்தி பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு நாம நினைக்கிறோம். நானும் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க என்னென்ன முயற்சி எடுத்தீங்களோ அது எல்லாத்துக்குமே நீங்க முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு சபாஷ் சொல்லிக்கிட்டு நீங்க எல்லாருமே மார்த்தட்டிக்கணும். இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு உங்க குழந்தைங்களை படிக்க வச்சிருக்கீங்க, இவ்வளோ தூரம் இந்த ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இதே மாதிரி எல்லாரும் எல்லா பெற்றோரும் வந்து படிக்க வச்சிருப்பாங்களா அப்படின்றது தெரியாது. இன்னும் எத்தனையோ குழந்தைங்களுக்கு கல்வி கிடைக்காம இருக்கு. அப்போ நீங்க இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற போதே உண்மையாவே நீங்க ரொம்ப ரொம்ப திருப்தி அடையலாம். அதே மாதிரி குழந்தைங்களுமே நாளைக்கு காலேஜ்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேணுங்கிற துறையை தேர்ந்தெடுத்துட்டு அதுல ஒரு முயற்சிகள் பண்றதுலுமே ஒவ்வொன்றுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்து ரிமார்க்கபிள், அதாவது ரொம்ப குறிப்பிடத்தக்க ரொம்ப ரொம்ப நல்ல முயற்சிகள் தான். முயற்சிகள்ல உங்களுக்கு சில தோல்விகள் ஏற்படுது அப்படின்றதுனால நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னோ இல்ல வந்துட்டு ஒரு விஷயத்த மாத்தி பண்ணிருக்கணும்னோ அப்படின்ட்டு அவசியமே கிடையாது. நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க அப்படின்றதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணிருக்கீங்க அப்படின்றது. அந்த வகையில வந்துட்டு நீங்க அடுத்தது குழந்தைகள் என்ன படிச்சாலும் சரி, எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் சரி, அதுல நீங்க பேஷனேட்டா இருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. பேஷன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கும், தமிழ்ல வந்து எனக்கு சரியா டிரான்ஸ்லேட் பண்ண தெரியல. அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமும் ஈடுபாடும் அதுல இருக்கு அப்படின்றது. ஸோ உங்க குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு துறை மீதோ இல்ல ஒரு டாபிக் மீதோ ஒரு ஈடுபாடோ விருப்பமோ இருக்கோ அதை கண்டிப்பா அந்த குழந்தைகளுக்கு வழிகாட்டுறது மேலும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுங்க. இல்ல அந்த வழிகாட்டுதல் எங்க கிடைக்கும் அப்படின்றத வந்து தேடி பாருங்க. குழந்தைகள் வந்து அடுத்தடுத்து எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலுமே கூட கண்டிப்பா அந்தந்த குழந்தைகள் போடுற முயற்சி அப்படின்ற எல்லாத்தையுமே ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் பெற்றோர்கள் கிட்ட நான் வந்துட்டு சொல்ல விரும்புறது. அதே மாதிரி இங்க பார்த்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா என்னன்னா, பிரின்சிபல் மேடம். யூஸ்வலாகவே பிரின்சிபல்னா ஹைட்டா ஒரு சார் வருவாரு அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொசைட்டி எப்படி இருக்கு இல்லையா, பெரும்பாலும் ஆண்கள் இருக்கிறதுனால. பட் பிரின்சிபல் மேடம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் வெரி குட், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சேர்மன் சார் சொன்னாங்க மேடம் வந்துட்டு இங்கே ஒரு 12 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அது எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சு. தொழில் அப்படின்றது வந்து பணம் சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்றத தாண்டி ஒரு கல்வி நிறுவனத்துல 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி சேர்ந்து இன்னை வரைக்கும் அந்த நிறுவனத்தின் மீதும் அந்த நிறுவனத்தோட உயர்வுன்றது வேற ஒண்ணுமே இல்லை. அதுல எத்தனை குழந்தைங்க வராங்களோ அந்த குழந்தைகள் ஒவ்வொருத்தரோட அடுத்தடுத்த கட்டம் தான். அதுலலாம் இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு 12 இயர்ஸ் ஒருத்தங்க ஒரு ஜேர்னியை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாருமே என்ன அட்வைஸ் பண்றேன்னா, ஒரு இடத்துல இருக்கணும்ட்டு அவசியம் கிடையாது, ஷிஃப்ட் ஆகிட்டே இருங்க, வேற வேற இடங்களுக்கு போங்க, வேற வேற எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு சோஷியல் மீடியா டிரைவன் ஒரு கான்செப்ட் இருக்கும். பட் அப்படிலாம் இல்லாம ஒரு இடத்துல தான் இருக்காங்க. 12 வருஷமா இந்த பள்ளிக்கு தான் வந்துட்டு போறாங்க, காலையில இந்த பள்ளிக்கு தான் வராங்க, ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அவங்க நினைச்சிருந்தா வேற ஒரு ஸ்கூலுக்கு போகலாம், அப்படி இல்லாம அப்போ ஆசிரியர் அப்படிங்கிற இந்த பணியை அவங்க எவ்வளவு நேசிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது ரொம்ப. அதே மாதிரி டீச்சர்ஸ்ல இவ்வளோ பேர் வந்துட்டு விமன் டீச்சர்ஸா இருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நான் அவார்ட் கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துடல. அவங்க எல்லாரையுமே எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு டீச்சராக தான் நான் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஆல். ஸோ அவங்க எல்லார் முகத்துலையுமே எனக்கு என்னோட டீச்சர் தான் தெரிஞ்சாங்க. இதே மாதிரி ஒரு டீச்சர் தான் எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு சயின்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அவ்வளோ டீச்சர்ஸ் வந்துட்டு விமன் டீச்சர்ஸை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே போல வந்துட்டு குழந்தைகளோட பங்களிப்பு, நம்ம பிரைசஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுலயுமே பெண் குழந்தைங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் பெற்றோர்கிட்ட நான் சொல்ல வர்றது என்னன்னா, பெண் குழந்தைகள் விருப்பப்படுற வரைக்கும் படிக்க வைங்க.
அதுதான். ஸோ நம்மளோட சொசைட்டியோட அமைப்பு தெரியும். நம்ம வந்துட்டு எல்லாமே அப்படிதான். எங்க ஊர்னா எங்க கிராமம் எல்லாமே அப்படிதான். படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அரிது தான். அப்படி இருக்கும்போது என் பெற்றோர்கள் என் மேல வச்சது ஒரு நம்பிக்கை. நான் இன்னமும் எங்க அம்மா கிட்டயும் எங்க அப்பா கிட்டயும் கேட்பேன், எந்த நம்பிக்கையில நீங்க எல்லாரும் நீங்க என்ன படிக்க வச்சீங்க, அதுவும் இவ்வளோ வருஷம் படிக்க வச்சீங்க அப்படின்ட்டு. அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது கொடுக்குற அந்த ஒரு எமோஷனல் சப்போர்ட் குழந்தைங்களுக்கு. பெற்றோர் வந்து நம்மளை நம்புறாங்க, நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை நம்புறாங்க, அவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நீங்க உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, எல்லா குழந்தைங்களுக்குமே, பெண் குழந்தைங்களுக்குன்னு இல்லை, பெண் குழந்தையாகட்டும் ஆண் குழந்தையாகட்டும் எல்லா குழந்தைங்களுக்குமே நீங்க அந்த எமோஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களோட அந்த மனநிலை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது அவங்கள இன்னும் இன்னும் படிப்புல நல்லா வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். கூடவே வந்து பெண் குழந்தைங்களோட கல்வி அப்படிங்கிறது வந்துட்டு வெறுமன ஸ்கூலோட நின்று போயிடாம, அடுத்தது ஒரு டிகிரியோட நின்று போயிடாம, அந்த டிகிரிக்கு அப்புறமும் அவங்க என்ன படிக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ நம்பி படிக்க வைங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கைய அவங்கள பாத்துக்கிறதுக்கு, அவங்க வாழ்க்கையை பாத்துக்கிறதுக்கான பக்குவம் வந்துடும் அவங்களுக்கு கண்டிப்பா. இதுதான் நான் வந்து பெற்றோருக்கு சொல்ல விரும்புறது. இது தாண்டிட்டு மற்றபடி என்னோட அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் அப்படின்னா என்னன்னா, எந்த இடத்துக்கு நீங்க போனாலும் சரி, என்ன முயற்சி பண்ணாலும் சரி, எல்லா முயற்சியும் பாராட்டத்தக்கது. அந்த முயற்சியில தோத்திருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பா காலம் உங்களுக்கு எப்போ வந்து எந்த இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் வச்சிருக்கு அப்படின்றது நீங்க முயற்சி பண்ணிட்டே இருந்தாதான் தெரிய வரும். அதை தாண்டிட்டு எந்த இடத்துக்கு நீங்க போனாலும் அப்படின்னாலும் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு உங்களோட அந்த ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ், உங்களோட ஆதார மதிப்புகள், விழுமியங்கள், நீங்க எந்த விஷயத்த ரொம்ப மதிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்கள் வந்துட்டு அடுத்தது 11th 12th எல்லாம் வந்துட்டு முடிச்சுட்டு காலேஜ் போக போறீங்க. காலேஜ் போனாலும் சரி, அடுத்தடுத்து எந்த லெவலுக்கு போனாலும் சரி, உங்க வேர்கள் அப்படிங்கிறது உங்களோட பெற்றோர்கள் தான், நீங்க இருந்த இடம் தான். கண்டிப்பா அதை நீங்க எப்பவுமே மறந்துடவே கூடாது. அதுக்கப்புறம் விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் த சில்ட்ரன். எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். உங்களோட வாழ்க்கை வந்துட்டு கல்வியின் மூலமா மேலும் மேலும் ரொம்ப சிறக்கிறதுக்கும், உங்களோட கனவுகளை நீங்க அச்சீவ் பண்றதுக்கும், எதிர்காலத்துல நீங்க திரும்ப வந்து அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சொசைட்டிக்கு, அதாவது இந்த சமூகத்துக்கு உங்களோட அந்த கல்வியின் அச்சீவ்மெண்ட் மூலமா நீங்க எவ்வளவு அளவுக்கு திருப்பி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்றத வந்துட்டு நான் வலியுறுத்துறேன். ஃபைனலா இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். சேர்மன் சாருக்கும் சரி, செக்ரட்டரி மேடமுக்கும் சரி, மிக்க நன்றி. தேங்க்யூ ஆல்.